பாசமே அன்பே அமுதே அன்னையே அஞ்சுகத்தாயே எங்கள் காணிக்கை அளிக்கின்றோம் அம்மா. இதோ மௌரிய நாட்டு சிங்கம், கடம்ப நாட்டு காவலன், காலசூரியின் அதிபன், ஆலூபர் தலைவன், மாளவத்து மன்னன், கூர்ஜனத்து பெற்றவன், கலிங்கத்து வேந்தன், இத்தனை பேரையும் வேநாட்டி சோழகுமாரி ஆகிய உன்னையும் எனக்கு கப்பங்கட்டும் பக்கபலங்களாக பெற்றிருக்கிறேன். இந்த புலிகேசியின் படையை நர்மதை ஆற்றங்கரையில் எதிர்க்க முடியாமல் ஓடிவிட்டார் மாவீரன் அர்ஷன். அந்த வெற்றி கேட்டு பாரசீக மன்னன் குசுரு அனுப்பிய பாராட்டு செய்தி இதோ இருக்கிறது. இவ்வளவு கீர்த்தி இருந்தும் எனக்கு திருப்தி இல்லை. தென் திசையில் புகழ் பரப்பும் பல்லவ நாட்டு மன்னன் யாரும் வெல்ல முடியாது என வீராப்பு பேசும் காஞ்சி காவலன் நரசிம்மவர்மனை தோற்கடித்து அவரை வாதாபி நகரத்து வீதிகளில் விலங்கிட்டு இழுத்து வருவரையில் எனக்கு திருப்தி இல்லை, திருப்தியே இல்லை. காஞ்சிபுரம் கோட்டையை முற்றுகையிட்டால் என்ன? கையெழுப்புக்கு நாளைக்கு நான் குறிப்பிடலாம். உடனடியாக போராட்டம், அந்த தவிர வழி இல்லை. பகல் நேரம் என்றால் காக்கை கூட போட்டானை ஜெயித்துவிடும். அதனால் போருக்கு செல்லும் வேந்தர்கள் காலம் நேரம் பார்த்து செல்ல வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். நீ என்ன கூறுகிறாய்? பல்லவனின் ஆற்றலையும் படபலத்தையும் கண்டு நீங்களே யோசிக்கிறீர்கள். அரசே, அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் தந்திரத்தினால் தான் ஜெயிக்க முடியும். அந்த தந்திரத்தையும் உன்னை கொண்டே செய்து முடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறேன். சோழகுமாரி, பல்லவனையும் சாகசத்தால் வீழ்த்தி அவனை என்னிடம் அடிபடிய செய்ய வேண்டும். சோழகுமாரி, என் மீது அன்பு காட்டி களத்திலே உயிர் நீத்த உன் தந்தை புண்ணியகுமார சோழனுக்கு சிப்பிலி நகரத்தில் வீரக்கல் நாட்டிய கை இந்த கையடித்து சத்தியம் செய்கிறேன். உனக்கு விருப்பமான பரிசைக்கு அரசே, எனக்கு விருப்பமில்லாத காரியத்தில் ஈடுபட சொல்லுகிறீர்கள். எனக்காக நீரை செய்ய வேண்டும். கட்டளை இடுகிறீர்களா? அரசே, உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நாட்டின் ராணி என்ற முறையில் இணங்குகிறேன். நான் கோரும் பரிசு, என் நாட்டுக்கு பூர்ண உரிமை வேண்டும். இனிமேல் வாதாபிக்கு கப்பம் கட்டுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும். இதோ இப்போதே உங்களுடைய நாட்டுக்கான உரிமைகளை வழங்குகிறேன். இனி நீ எனக்கு கப்பம் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் சோழகுமாரி, பல்லவனை பணிய வைக்க வேண்டியது முழுக்க முழுக்க உன் பொறுப்பு. சபாஷ்! இப்போதே பல்லவ நாட்டு பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். புறப்படு. உனக்கு பாதுகாப்புக்கும் அவ்வப்போது அரிய யோசனைகளை அள்ளி வழங்கவும் முன்கூட்டியே பூவிக்கிரமனை காஞ்சிக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். பார்த்தாயா? பாரே பாரே, நீங்கள் இருவரும் சேர்ந்து சதி செய்தால் பல்லவ நாடு வாழ் வாழ்.
நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம். அவனி எல்லாம் புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம், நம்ம அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம். தேரோடி வரும் வேளையிலே, தோரணம் கட்டிய வீதியிலே, தங்க தேரோடி வரும் வேளையிலே, கோவை மயிலென ஆடிடுவோம், கோவை மயிலென ஆடிடுவோம். காஞ்சி தரணியை வாழ்த்தியே பாடிடுவோம், காஞ்சி தரணியை வாழ்த்தியே பாடிடுவோம். அவனி எல்லாம் புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம், நம்ம அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம். புலைவாழை தன்னைத்தானே விலை கூறுது, கரும்பு கூட்டத்திலே தென்றல் வந்து நடை போடுது. புலைவாழை தன்னைத்தானே விலை கூறுது, கரும்பு கூட்டத்திலே தென்றல் வந்து நடை போடுது. மலையெல்லாம் கவிதை பொங்கும் சிலையாகுது, மலையெல்லாம் கவிதை பொங்கும் சிலையாகுது. நம்ம மகராசன் கனவு இங்கே நிறைவேறுது, நம்ம மகராசன் கனவு இங்கே நிறைவேறுது. அவனி எல்லாம் புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம், நம்ம அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம். ஐலேசா 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 ஐலேசா. வலை வீசி மீன் பிடிக்க கடல் இருக்கு, நீ விளையாட பல்லவத்தின் மடி இருக்கு. ஐலேசா 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 ஐலேசா. வலை வீசி மீன் பிடிக்க கடல் இருக்கு, நீ விளையாட பல்லவத்தின் மடி இருக்கு. கலை காக்க நரசிம்மன் துணை இருக்கு, கலை காக்க நரசிம்மன் துணை இருக்கு. கண்ணே கனியமுதே உன்னால் எந்த உயிர் இருக்கு, கண்ணே கனியமுதே உன்னால் எந்த உயிர் இருக்கு. ஐலேசா 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 ஐலேசா. சங்கை சங்கை அதோ பார், அதுதான் கடல் நெல்லை கோமுக பட்டணத்தின் கலங்கரை விளக்கம். நாம் போய் சேர வேண்டிய இடம் நெருங்கி விட்டது. அத்தா, நாடு நகரம் இழந்த நமக்கு நடுக்கடலில் வழிகாட்டும் கலங்கரை விளக்கத்தை போல் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் நமது எதிர்காலத்துக்கு வழிகாட்டுவாரா? கவலைப்படாதே, காஞ்சி தலைவன் காட்டிய வழியில் கடை தேறியவர்கள் பல பேர். அவர் நல்லவர், நம்மையும் கைவிட மாட்டார்.